சர்வதேச கிரிக்கெட்ல ஒவ்வொரு வருஷமும் சிறந்து விளங்குற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு ஐசிசி விருதுகளை வழங்கி கௌரவித்து வராங்க. அந்த வரிசையில கடந்த 2023 கேலண்டர் வருஷத்துல உலகம் ஃபுல்லா நடந்த சர்வதேச T20 கிரிக்கெட்ல சிறந்து விளங்கின பிளேயருக்கான விருதுக்கு சில முக்கிய பிளேயர்ஸோட பெயர்களை ஐசிசி பரிந்துரை செஞ்சிருக்காங்க. குறிப்பா இந்தியாவோட சூரியகுமார் யாதவ், ஜிம்பாப்வேவோட சிக்கந்தர் ராசா, நியூசிலாந்தோட மார்க் சேப்மேன், உகண்டாவை சேர்ந்த அல்பேஸ் ரம்ஜானி ஆகிய பிளேயர்ஸோட பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த நிலைமையில 2023 ஆண்டோட சிறந்த சர்வதேச T20 கிரிக்கெட் வீரர் விருது இந்தியாவை சேர்ந்த சூரியகுமார் யாதவுக்கு வழங்கப்படுவதா ஐசிசி அறிவிச்சிருக்காங்க. கடந்த வருடம் நடந்த சர்வதேச T20 போட்டிகள்ல 17 இன்னிங்ஸ்ல 733 ரன்ஸை 155.95 ஸ்ட்ரைக் ரேட்ல 48.86 சராசரியில வெளுத்து வாங்கின சூரியகுமார் இந்தியாவோட வெற்றிகள்ல பங்காற்றினாரு. குறிப்பா கடந்த டிசம்பர் மாசம் ஜோகன்ஸ்பெர்க் நகர்ல நடந்த முக்கியமான போட்டியில 56 பந்துகள்ல சதமடிச்ச சூரியகுமார் தென்னாப்பிரிக்க மண்ணுல 1-1 கணக்குல T20 தொடரை இந்தியா சமன் செய்ய உதவினாரு. அதன் வாயிலா சவாலான தென்னாப்பிரிக்க மண்ணில் T20 கிரிக்கெட்ல சதமடிச்ச முதல் இந்திய பிளேயர் அப்படின்ற மாபெரும் சாதனையும் அவர் படைச்சிருந்தாரு. அந்த வகையில சர்வதேச T20 போட்டிகளுக்கான தரவரிசையில உலகத்தோட நம்பர் 1 பேட்ஸ்மேன் அப்படின்றதுக்கான அடையாளமா செயல்படுற சூரியகுமார் கற்பனை செய்ய முடியாத வித்தியாசமான ஷாட்ஸ் அடிச்சு எல்லாரையும் வியப்புல ஆழ்த்தினதா ஐசிசி பாராட்டியிருக்காங்க. முன்னதா ஏற்கனவே 2022 ஆண்டோட சிறந்த T20 பிளேயர் அப்படின்ற ஐசிசி விருதை சூரியகுமார் யாதவ் வின் பண்ணாரு. அந்த வரிசையில தற்போது தொடர்ந்து 2வது முறையா இந்த விருதை வின் பண்ணிருக்க அவரு ஐசிசியோட சிறந்த T20 வீரர் விருதா 2 முறை வென்ற முதல் பிளேயர் அப்படின்ற உலக சாதனையும் படைச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி விராட் கோலி உள்ளிட்ட உலகத்தோட வேற எந்த பிளேயர்ஸும் 2 தடவை ஐசிசியோட சிறந்த T20 வீரர் அப்படின்ற விருதை வின் பண்ணதில்ல. மொத்தத்துல ஒரு நாள் கிரிக்கெட்ல ஆரம்பத்துல இருந்தே திண்டாடி வர்ற அவரு T20 கிரிக்கெட்ல பெரும்பாலான போட்டிகள்ல முதல் பந்துல இருந்தே மைதானத்தோட 360 டிகிரியிலையும் அடிச்சு நொறுக்கி மேட்ச் வின்னரா செயல்பட்டு வராரு. அதுக்காக ஐசிசி விருதை அடுத்தடுத்த 2 வருஷங்கள்ல வின் பண்ணிருக்க அவரு வருங்காலங்கள்ல ஒரு நாள் கிரிக்கெட்லயும் அசத்துவாருன்னு உறுதியா நம்பலாம்.